சபரிமலை முழுக்க குவிந்து கிடக்கும் முட்டைகள். காவல் பெண்மணி வெளியிட்ட வீடியோவால் அதிர்ந்த ஐயப்ப பக்தர்கள். சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் அவங்க விட்டு செல்லக்கூடிய துணிகளுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்கா? நயனா விஸ்வான் அப்படின்றவங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வீடியோ ஒன்னு போஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல அவங்க பம்பையில ஃபாரஸ்ட் ஆபீசரா இருக்காங்களாமா. சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் அவங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்ற விதமா அவங்க உடுத்திட்டு வரக்கூடிய துணிகளை அங்க இருக்கக்கூடிய பம்பையில குளிச்சதுக்கு அப்புறமா அப்படியே விட்டுட்டு போவாங்க. இது அவங்க ஒரு நேர்த்தி கடனா செய்யறாங்க. ஆனா இந்த துணிகளை விட்டுட்டு போறதால அந்த இடமே பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரியும் காவலர் வெளியிட்டிருக்க இந்த வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இதனால அங்க ஒவ்வொரு சீசன் டைம்லயும் துணிகள் குப்பை மூட்டையா குவிஞ்சு கிடக்குது. இதனால இந்த இடமே அசுத்தமாகுது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஐயப்பனை பார்க்க வரக்கூடிய பக்தர்கள் இந்த மாதிரியா துணியை விட்டுட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. இத்தனை துணி மூட்டைகளையும் சுத்தம் செய்யறதுக்குள்ள இந்த இடமே ஒரு மாதிரி ஆயிடுது. தயவு செய்து இதை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. பொதுவா கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து வரக்கூடிய பக்தர்கள் இந்த மாதிரியான துணிகளை விட்டுட்டு போறதால இது ஐயப்பனுடைய இடத்தையே அழுக்காக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சோசியல் மீடியா வளர்ந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்துல இது எல்லாருக்கும் தெரியணும். இந்த மாதிரி இந்த இடத்துல துணிமணிகளை விட்டுட்டு போக கூடாது. இப்படி குவிஞ்சு கிடக்கக்கூடிய இந்த அழுக்கு மூட்டைகள் பார்க்கவே அசுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இதை பார்த்த நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹாண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.